தோல்வி நேரும்போது கவலைப்படுவதை விட கவனமாக இருப்பதே மேல். காயங்களை கவலையின் முடிச்சாக கருதாமல் எழுச்சியின் தீப்பொறியாக மாற்றுங்கள். கடந்த கால காயங்கள் எல்லாம் அன்றைய சூழ்நிலையில் நமது அறிவும் அனுபவத்திலும் எடுத்தது. அதற்காக இன்று வருந்தி பயனில்லை. வருத்தப்படுவதற்கும் தோல்வியை பற்றி சிந்திப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள். மனக்காயங்களையும் அதன் வடுக்களையும் போக்கும் மாமருந்து மன்னிப்பதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறேன்னா, வருத்தப்படுவதற்கும் தோல்வியை பற்றி சிந்திப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வருத்தப்படாத, கவலைப்படாத, தோல்வியை பற்றி நினைக்காத அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம மனசு கேட்காது, நம்மளும் அதை கேட்க மாட்டோம். அதனால் அதுக்கு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பழைய நினைவுகளோ இல்லை இப்போ நடந்துட்டுருக்கிற ஒரு கசப்பான விஷயமோ நம்மளை ஆக்கிரமிச்சிட்டு தான் இருக்குது. அதை நாம் எப்படி போக்கி நம்ம வெற்றிக்குண்டான வழியை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. அந்த மாதிரி நடந்து முடிந்த சம்பவங்கள், அதாவது காயங்களோ அவமானங்களோ, அது எல்லாமே நடந்து முடிஞ்சப்ப அந்த சூழ்நிலையில் நமக்கு இருந்த ஒரு அறிவும் அனுபவத்தில் தான் நம்ம அந்த மாதிரி செஞ்சுருக்குறோம். அதனால நம்ம வருத்தப்படுறதுக்கோ காயப்படுறதுக்கோ அதை பற்றி நினைக்கிறதுக்கோ கஷ்டப்படுறதுனாலையோ மன நிம்மதியை இழந்து தவிக்கிறதுனாலையோ எந்த பயனும் இல்லைங்க. அதுக்குண்டான மாற்று வழி என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். அதைத்தான் இப்படி சொல்கிறாங்க, கவலைப்படாமல் இருங்க, வருத்தப்படாமல் இருங்க, தோல்வியை பற்றி நினைக்காம இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அதாவது கவலைப்படாமல் இருன்னு சொன்னால் நம்ம மனசு கேட்காது. அடிக்கடி நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கூட அதையே ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கவலை இருக்குது, பழைய பிரச்சனை ஒன்று இருக்குது, அதை நீ கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளைய ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம அதை அவாய்ட் பண்ணாமல் அதுக்கு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கலாம். இப்போ வாரத்தில் ஒரு நாள், அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கிழமை உங்களுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் அதை பற்றி நான் யோசிப்பேன் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு, கண்டிப்பாக நீங்களும் அதை பற்றி யோசிக்கணும். யோசிக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் மனசு விடாது. வருத்தத்தை பற்றியோ தோல்வியை பற்றியோ சிந்திக்கவே கூடாது அப்படின்னு நினச்சா உங்களோட மனசு கேட்காது. அதனால தாங்க அதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதைத்தான் தோல்வி நேரும்போது கவலைப்படுவதை விட கவனமாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் காயங்கள் ஏற்படுறதும் அவமானங்கள் ஏற்படுறதும் இயற்கை தான். அதை காயங்களை கவலையோட முடிச்சுகளாக நினைக்காம எழுச்சியோட தீப்பொறியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளை காயப்படுத்தினவங்களையோ ஏமாத்தினவங்களையோ துன்பப்படுத்தினவங்களையோ பழிவாங்கணும் அப்படின்னு தான் நம்ம மனசு துடிக்கும். அந்த நேரத்தில் நம்மளோட ஆள் மனசில் அமைதி தென்றல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அந்த பழைய நினைவுகள் எல்லாமே நம்மளோட முட்கள் மாதிரி தான் நம்ம மனசில் குத்திட்டுருக்கும். அதையெல்லாம் போக்கணும் அப்படின்னா மன்னிப்பது ஒன்று தான் மாமருந்து. ஏன்னா பழைய விஷயங்களையும் காயங்களையும் நினச்சி வருத்தப்படுறது நாம் மட்டும்தானே தவிர அதை உண்டாக்குறவங்க கிடையாது. அதனால் மன்னிப்பு அப்படிங்கிற அந்த மாமருந்தை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளும் நல்லா இருக்கலாம், மற்றவங்களும் நல்லா இருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு உங்களோட ஆள் மனசை நல்ல சிந்தனையை சிந்திக்கிறதுக்கு தூண்டி விடுங்க. நடந்து முடிஞ்சதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இனி நடக்க போகிறத நல்லபடியாக நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண முடியும். நம்மளை வருத்தப்பட வைக்கிற எந்த விஷயமும் நம்ம உலகத்தில் இல்லை.
நம்மளோட இதயத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பை உருவாக்குங்க. இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு சுலபமாக செய்ய முடியாதது தாங்க. ஆனால் நீங்கள் மாற்று விதமாக யோசிச்சிங்க அப்படின்னா முடியும். எப்படி அப்படின்னா, நீங்கள் நல்ல விஷயங்களை ஒரு நாளைக்கு நீங்கள் வருத்தப்படுறதுக்காக ஒரு நாள் ஒதுக்கிக்கிங்க, ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ. அதே மாதிரி நல்ல விஷயங்களை, உங்களுக்குள்ள நடந்த நல்ல விஷயங்களை, நீங்கள் அனுபவித்த சந்தோஷமான விஷயங்களையும் நோட் பண்ணி வைங்க. அதுக்கு ஒரு நாள் தனியாக, அந்த மாதிரி ஒரு 2 நாள் மட்டும் உங்களுக்காக ஒதுக்கணுங்க. இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம பழைய பழக்கங்களையும் பழைய நினைவுகளையும் சுமந்து நம்மளோட மன அமைதியை இழக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 நாள் மட்டும் உங்களுக்காக தனியாக நேரத்தை ஒதுக்கி வருத்தப்படுறதுக்கும் சரி, மகிழ்ச்சியை அனுபவிச்சதுக்கும் சரி நேரத்தை ஒதுக்கி யோசிச்சு பாருங்க, சிந்தனை பண்ணி பாருங்க. அதுக்குன்னு ஒரு 2 நாள் ஒதுக்கி இதையெல்லாம் நானும் உங்கள் கூட சேர்ந்து முயற்சி பண்ணுறேன். நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே, அதுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிது. இருந்தாலும் இப்போ நான் இடையில விட்டுட்டேன். இருந்தாலும் மறுபடியும் நானும் முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வருத்தப்படுறதுக்கும் சரி, மகிழ்ச்சிக்கும் சரி நேரத்தை ஒதுக்கி இந்த வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை பயனுள்ள விதத்தில் அமைச்சிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.